வணக்கம் மகளே. சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 4 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. முதல் அறிவிப்பு, நாடாளுமன்ற தேர்தலையொட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு 4 நாள் விடுமுறை என்று தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பார்கள் ஆகியவற்றிற்கு வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுகிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கையான ஜூன் 4ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, பராமரிப்பு பணி காரணமாக திருத்தணியிலிருந்து சென்னை கடற்கரை இடையான மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை பராமரிப்பு பணி நடப்பதால் மூர் மார்க்கெட் வழியாக ரயில் திருப்பிவிடப்படுகிறது. வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், சென்னை கடற்கரை ரயில் நிறுத்தங்களில் மின்சார ரயில் நிற்காது என தெற்கு ரயில்வே தகவல் அளித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, ஏற்கனவே உள்ள மின் கம்பத்தில் இருந்து இணைப்பு எடுக்கப்பட்டால் மேல்நிலை அமைப்புகளுக்கான மேம்பாட்டு கட்டணம் மட்டுமே பெற வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. கடைசியாக நான்காவது அறிவிப்பு, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நாளான 19ஆம் தேதி விடுமுறை அளிக்க தவறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது குறித்து புகார் அளிக்க தொழிலாளர் துறை சார்பில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் கட்டுப்பாடு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 4 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.